வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் மத்திய ஆயுத காவல் படையின் 94,500 வீரர்கள் மேற்கு வங்கம் முழுவதும் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மூலை முடுக்குகளிலெல்லாம் மத்திய ஆயுத காவல் படையை தேர்தல் ஆணையம் நிலைநிறுத்தியுள்ளதால் திரிணாமுல் காங்கிரஸ்காரர்களை நினைத்து யாரும் அச்சப்படாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும், தேர்தல் முடிந்து 60 நாட்களுக்கு பிறகும் மேற்கு வங்கத்தில் மத்திய ஆயுதப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இவ்விவகாரம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த மார்ச் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட உத்தரவின்படி மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் மத்திய ஆயுத காவல் படைகளை சேர்ந்த 94,500 வீரர்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மேற்கு வங்கம் முழுவதும் உள்ள பதற்றமான பகுதிகளில் இயல்பு நிலையை கொண்டு வருவதற்காக மாநில நிர்வாகத்துடன் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களும் இணைந்து செயல்படுவார்கள். பாதுகாப்பு படைகளின் பரிந்துரைகளையும் கள நிலவரங்களையும் ஆய்வு செய்த பிறகே மத்திய ஆயுத காவல் படையின் வீரர்கள் எவ்வளவு நாட்கள் மேற்கு வங்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக மேற்கு வங்கத்தில் 2021இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது 1300 வன்முறை சம்பவங்களும் 17 உயிரிழப்புகளும் 7000 பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளும் பதிவாகின என்று கால் ஆஃப் ஜஸ்டிஸ் உண்மை கண்டறியும் குழுவின் அறிக்கை தெரிவித்திருந்த நிலையில், இந்த முறை தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிறகும் சேர்த்து மத்திய படைகளின் பாதுகாப்பை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது.